பகவத்கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 1 ஸ்லோகங்கள் 20லிருந்து 23 வரை. குந்தியின் புதல்வனாகிய அர்ஜுனனோட ரதத்துல ஹனுமனுடைய கொடியை ஏந்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாரதியா அந்த ரதத்துல அமர்ந்திருக்காரு. பின்னாடி அர்ஜுனன் இருக்கான். ஸோ அந்த கொடி யாருடையது? ஹனுமனுடைய கொடி. ராமாயணத்துல ராமர் பக்கம் ஹனுமன் இருந்ததுனாலதான் ராமனுக்கு வெற்றி கிடைச்சது. கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அர்ஜுனன் பக்கம் இருக்காரு. ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் ஒண்ணுதானே. ஸோ எங்கெல்லாம் ராமர் இருக்காகோ அங்க சீதையும் இருப்பாள். ஸோ இவங்க எல்லாருடைய அனுக்கிரகம் இருக்கிறப்போ வெற்றி யார் பக்கம்? பாண்டவர்கள் பக்கம்தான். அது ரொம்ப உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட காண்டிபத்தை எடுக்கிறான் அர்ஜுனன். காண்டீபம் ஏந்தி வில் எய்த தயாராயிட்டு இருக்கிறப்பவே கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவரே, இந்த போருக்கு காரணமா இருந்தவங்க யார் யாரு அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும். தயவு செய்து ரதத்தை சேனைகளுக்கு மத்தியில போய் நிறுத்துங்க அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சோ எதுக்காக அப்படி சொன்னா அப்படின்றது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு தெரியும். ரதத்தை இருதரப்பு மத்தியில போய் நிப்பாட்டுறாரு கிருஷ்ணர். சூழ்ச்சியினால பாண்டவர்களுக்கு ஒரு கிராமம் கூட ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த போரே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படிப்பட்டவங்க திருதராஷ்டிரர் பக்கம் இத்தனை பேர் இப்படி நிக்கிறாங்களே, இவங்க அழிய போறது உறுதி தானே ஆகணும். இந்த போருக்கு காரணமானவங்க யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஆனா என்ன நடந்தாலும் போரை கைவிடுறதா எண்ணம் அர்ஜுனனுக்கு இல்லவே இல்லை.